நட்பு ஆராய்தல்லாம் என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு நட்பையும் தேர்ந்தெடுத்து நம்ம கூட வச்சுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு கூட வச்சுக்கிட்டோம்னா அதனால நமக்கு தீங்கு வரும். கரெக்டா? நட்பை ஆராய்ந்து தான் கொள்ள வேண்டும். எல்லா நண்பர்களையும் ஒன்று சேர்த்துக்க முடியாது. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, நாடாது நட்டலில் கேடு இல்லை. நீங்கள் ஆராயாமல் நட்பு கொண்டீங்கன்னா அதை போல கேடு வேற எதுவும் இல்லை. சும்மா எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக சேர்த்துக்க முடியாது. நட்ட பின், நம்ம நட்பு கொண்டதுக்கு பிறகு வீடு இல்லை, நம்ம அதுலேருந்து விடுபட முடியாது. நட்பு ஆள்பவருக்கு, நட்பை விரும்புகின்றவர்கள் நட்பு கொண்ட பிறகு அதிலிருந்து விடுபட தெரியாததால் அவர்கள் ஆராயாமல் நட்பு கொண்டார்கள் என்றால் அதை போல கேடு அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர தெரியாது. அதனால தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். நீங்கள் ஆராயாமல் கொண்ட நட்பு கடைசியில் உங்கள் உயிரை போக்கும் அளவுக்கு துன்பத்தை தரும். உங்கள் உயிரை எடுத்துடாது. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து நட்பு கொள்ளணும்னு சொல்றாங்க. ஐயா, எப்படிப்பட்டவங்க கூடயா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது? குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. நீங்க நட்பு கொள்வதற்கு முன்பு குணத்தை பாருங்க. அவர் நல்ல குணமுடையவரா, அவர் நல்ல வளர்ப்பு இருக்கா, அவர் நான் குடியை பாருங்க. குடின்னா நீங்க ஜாதியை பார்க்க சொல்லலை. குடின்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவன் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கானா, அப்பா அவனை நம்ம வீட்டுக்குள்ளே விடலாம். நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவான். அப்படி பழகாதவன் என்ன செய்ய மாட்டான்? பழக மாட்டான். புரியுதா புரியலைங்களா? அவங்க வீட்டில் எப்படி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வான்னு கேட்குறாங்களோ அதான் குடின்னு சொல்லலாம். ஒருத்தனுடைய குணத்தை பாரு, குடியை பாரு, அவன் செய்கிற குற்றத்தை பாரு, அவன் ஏதாவது குற்றம் இருக்கான்னு. அதுக்கடுத்து அவனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் உறவுகளை பாரு. குன்றா என்னணும்னா அதான் அர்த்தம். இதெல்லாம் அறிந்து தான் நீ நட்பு கொள்ளணும். சார் இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிட்டு நட்பு கொள்ள முடியுமா சார்? சரி, அப்போ இதை மட்டுமாவது பாரு. குடி பிறந்து நல்ல வளர்ப்பு நல்ல குடியில் பிறந்திருக்கானா, இல்லை தான் பழிக்கு நாணுறானா, ஒரு தவறான செயலை செய்ய வெக்கப்படுறானா, அதையாவது பாரு. அப்படிப்பட்ட நட்பாக இருந்தால் நீ கொடுத்து கூட வச்சுக்கோ. நீ ஒரு பொருள் கொடுத்து கூட அப்படிப்பட்ட நட்பு நீ வச்சுக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் சில நட்பு இருக்கு. வல்லார் நட்பு. வல்லார் என்றால் வல்லமை பொருந்திய நட்பு. உன்னையும் உயர்த்தி அவனும் உயருவான். அது யார் தெரியுமா? அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம தப்பு செய்யும் போது நம்மளை என்ன செய்வாங்க? இடித்து திருத்துவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை தப்பு செய்ய விட மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் நம்மளை சண்டைக்கு நிற்பாங்க. அப்படிப்பட்ட நட்பு நம்மளையும் உயர்த்தும். தப்பு செஞ்சா தண்டிக்கிற நட்பு நல்ல நட்பு. அப்படிப்பட்ட நட்பு கிடைச்சா அந்த நட்பு வல்லார் நட்பு. அதை நம்ம ஆராய்ந்து கொள்ளணும். அதை நம்ம விட்டுறக்கூடாது.